நாயன்மார்களால் பாடல் பெற்ற திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் அத்யயன உற்சவத்தின் பகல் 10 தினத்தில் 5ஆம் திருநாள் ஸ்ரீ பார்த்த சாரதி எம்பெருமான் ஏணி கண்ணன் திரு கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறான். இன்துணை பதுமத்து அலர்மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கு இறைவன் தன் துணையாயற்பாவை நப்பின்னை தனக்கிரை என்று திருமங்கை ஆழ்வார் பாடும்படி தன் தேவிமார்களையே ஆயர் சிறுமியராக ஆக்கி கொண்டு ஒருவள் கையில் தயிர்கடையும் மத்தையும் மற்றொருவள் கண்ணினும் சிறு தாம்பு எனும் கயிறையும் ஏந்தி இருக்க ஏணியில் ஏறி வெண்ணையை களவாடும் ஏணி கண்ணன் திரு கோலத்தில் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணன் திவ்ய தரிசனம் தருகிறான். பகல் 10 5ஆம் திருநாளில் மங்களஹாரத்தி சேவையில் ஏணி கண்ணன் திருக்கோலத்தில் எழுந்தருளி தேரோட்டி அருள் பாலிக்கிறான். கிருஷ்ண லீலைகளிலேயே மிகவும் சுவையான பாலலீலை நவநீத சௌரியம் எனும் வெண்ணெய்க்களவு லீலை. வெண்ணையை தானம் வாங்குவது கண்ணபிரானுக்கு பிடிக்காது. வெண்ணையை களவாடவே விருப்பம். வெண்ணெய் என்பது இது போன்ற பக்தர்களின் உள்ளமே. அது வெண்ணையை போல தூய்மையாய் மென்மையாய் நறுமணமாய் உருக கூடியதாய் இருந்தால் அதை கொள்ளை கொள்வான் வெங்கட கண்ணன் என்னும் தத்துவத்தை காட்டக்கூடியது இந்த நவநீத சோர லீலை. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத 5ஆம் திருநாள் திருமொழி திருநாளில் பகல் 10 உற்சவத்தில் திரு அத்யயன உற்சவத்தில் ஏணி கண்ணன் திருக்கோலத்தில் எழுந்தருளி வெள்ளிக்கிழமை மண்டபத்தின் சமீபத்தில் வெங்கட கிருஷ்ண பகவான் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வருகிறான். கோகுலத்தில் ஆயர் சிறுவர்களின் தோள் மீது ஏறி தாழியில் வெண்ணெய் தடங்கை யார விழுங்கிய பேழை வயிற்று எம்பிரான் இன்று அல்லிக்கேணியில் ஸ்ரீபாதம் தாங்குவாரின் தோள் மீது ஏறி ஏணி கண்ணனாய் உரியடி செய்து விளையாடுகிறான். வெண்ணெய் விழுங்கி வெறும் களத்தை விற்பிடையிட்டு அதனோசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில்லும் உன்மகனை காவாய் என்று ஆயர் பாடியில் ஆய்ச்சியர் வந்து யசோதையிடம் கண்ணனின் வெண்ணெய் களவாடும் தீம்புகளை முறையிடுவர். அந்த அவதார அழகை அல்லிக்கேணியின் சடாரி மரியாதைகளை ஏற்கும் ஒப்பவரில்லா மாதர்களுக்கு ஒளிக்காமல் காட்டி ஏணி கண்ணனாய் எழுந்தருளி உலா வருகிறான் மாய கண்ணன். திருவல்லிக்கேணியில் பார்த்த சாரதிக்கு வைகானச ஆகம முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. வைகானச ஆகமத்தில் பகவானுடைய அவதார லீலைகளை அர்ச்சையில் அலங்கரிப்பது என்பது விதிக்கப்பட்டு உள்ளது. அந்த மரபிற்கேற்ப திருமொழி திருநாளின் 5வது தினத்தில் மார்கழி மாதத்தின் மாலை பொழுதிலே பகல் 10 உற்சவத்தின் 5ஆம் நாளிலே கண்ணாடி சேவை தந்து ஏணி கண்ணனாக தேரோட்டிய கண்ணன் வலம் வருகிறான். வெண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே என்று விஷ்ணு சித்தர் கொஞ்சும்படி ரோஜா வண்ண ஆடை அணிந்து வலக்கையில் நவநீத கோலம் ஏந்தி இடக்கையால் வெண்ணெய் குடத்தை பற்றி உச்சியில் மயிர்பீலி திகழ குங்கும வண்ண பட்டணிந்த பேதையர் இருவரும் பக்கம் நிற்க ஏணியில் காலிட்டு ஏறி உரியடி செய்யும் அலங்காரத்தில் ஒய்யாளி சேவை தந்து பார்த்தன் நண்பன் நவநீத கிருஷ்ணனாக நவநீத சோரனாக நவநீத நாட்டியமூர்த்தியாக அருட்காட்சி தருகிறான். போதர் கண்டாய் இங்கே போதர் கண்டாய் போதரேன் எண்ணாதே போதர் கண்டாய் ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன். கோதுகலமுடை குட்டனேயோ குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தா வேத பொருளே என் வேங்கடவா வித்தகனே இங்கே போதராயே. பகல் 10 உற்சவத்தில் 5ஆம் திருநாள் ஏணி கண்ணன் கோலத்தில் எழுந்தருளிய வேங்கட கண்ணனை மங்களஹாரத்தியில் வணங்கி ஆனந்தம் பெறுவோம்.